என்னடி பெரிய 5000 ரூபாய்? என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்ய வேண்டி. என் தங்கச்சி சந்தோஷம் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லடி. உங்களை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது. கணக்குல அந்த காருக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பு போ. சரியா வேட்டக்காரா? அம்மா கவிதாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வா. சரிங்கம்மா சரிங்கம்மா. வா 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 வா. கவிதா குட்டி நேத்துல எங்க போயிருந்தோமா? என் செல்லம் வர்றா அப்படின்னா ஓஹோ ஓ இதுதான் இங்கிலி பீச்சா? பார்வதி இன்னும் எம்பிட்டு கூட இருக்கு? இன்னும் 5 கூட இருக்குங்க. வெங்கட்டு இங்கிலி பீச்ச நல்லா படிச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் இங்கிலி பீச்சிலேயே பேசி அசத்தி காட்டணும். ஓகே மாமா. இவனுக்கு இங்கிலி பீச்சு தெரியுமா தெரியாதான்னு டெக்கு பண்ணி பாத்துருவான். வெங்கட்டு பீ வருன்னா என்ன? என்ன இவன் சிரிக்கிறான்? இல்ல மாமா, அது ஃபீவர். இதா இதா இது கூட உனக்கு தெரியல? எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெக்கு பண்ணி பார்த்த. என்ன இவன் மறுபடியும் சிரிக்கிறான்? டெக்கு பண்ணி இல்ல மாமா, டெஸ்ட் பண்ணி. ஓஹோ சீக்கிரம் குடுமா, டைம் ஆச்சு. வேட்டக்காரா என்னக்கா? வெங்கட்ட சீக்கிரம் கூட்டிட்டு வா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு. இதோ வந்துட்டேக்கா. என்னங்க? வாடா வாடா வாடா. அக்கா உன்ற பையன் இங்கிலி பீச்ச என்னமா பேசுறான் தெரியுமா? அப்படியா? என் தங்கம், என் செல்லம். மச்சான், நாம தான் படிக்காம கண்ட கண்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அவனாச்சும் படிச்சுட்டு நல்ல பெரிய உத்தியோகத்துக்கு போட்டுமே. மாமா நீங்க வேணா பாருங்க மாமா, இவன் நல்லா படிச்சு பெரிய படிக்குதா பிறகுட்டு. அக்கா சோத்த கம்மியா போடுக்கா. எப்படிங்க இவனை தூக்குறது? நேராச்சுடா, உட்கார வைடா. அம்மா கணக்கறா. அப்பா மாமா இவன் நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போய் உங்களையும் அக்காவையும் பிளஸ்டர் கார்ல கூட்டு போறான். நீங்க வேணா பாருங்க மாமா. நீங்க வேற மாப்பிள்ள, கார்லாம் ஒண்ணும் வேண்டாம். கடைசி காலத்துல எங்க 2 பேரையும் இவன் நிம்மதியா வச்சுட்டு இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். இருக்கா நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. மச்சான் புரிஞ்சு போச்சு. வாரபோது மளிகை சாமானோட வாரணப்போ போட்டு போட்டு அரிசி மூட்டை மாதிரி போதுக்கா. அம்மா அடிக்கிற வெயிலுக்கு கோடமட்டிலையும் வைங்க, நீங்க என்ன மாதிரி ஆயிருப்பீங்க. அம்மா பார்த்து மெதுவா போங்க, சின்ன வரப்பட இல்ல சிலிப்பிலாகி கீழே கீழே விழுந்துட போறீங்க. எந்த ஒரு பாஷை? தான் அக்கா பையன் வெங்கட்டு சொல்லி கொடுத்தான்ல. எப்படி சூப்பர் இங்கிலீஷ். வேட்டக்காரன சும்மாவா? இன்னும் 6 மாசத்துல பாருங்க இங்கிலீஷ் பீச்ச பிரிச்சு மேஞ்சிட மாட்டோம். எங்கடா ஆளக்கானோ? அம்மா நண்டு கிண்டு பிடிக்கிறாங்களோ? அம்மா என்னமாச்சு? செருப்பு அறுந்து போச்சு. ஐயோ பரவாயில்லம்மா, கழட்டி கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். கழட்டுங்க கழட்டுங்க, கொண்டாங்க. யாப்பா போங்கம்மா போங்கம்மா போங்கம்மா. செருப்பு இல்லாம கோயிலுக்கு போனாதான் புண்ணியமே. அம்மா இன்னைக்கு பிரதோஷம்மா. சிவனை பாக்குறது கடவுளையே நேர்ல பாக்குற மாதிரி அவ்வளவு விசேஷம். அம்மா நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்கம்மா, நான் போய் செருப்பு தைச்சிட்டு வந்துடுறேன். அம்மா அண்ணி, உங்களுக்கு பாப் கட்டிங் வெட்டி விட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், உங்க அண்ணன் என்ன கொன்னே போட்டுருவாரு. பூச்சி மாதிரி தெரியுது. ஆமா வைசாகி முதுல காப்பா பூச்சி. என்ன தெரியலையே.
அங்க பாரு கீழே விழுந்தது. அங்க பாரு. அப்பாடியோ அண்ணா அண்ணா எந்திரி. ஐயோ அம்மா என்னாச்சுண்ணா? ஆமண்ண உள்ள என்னென்ன போச்சு? அவன் சொல்லிட்டான்டா நான் இந்த நிலைமைக்கு ஆளான ஆளவிடா சாமி பேக்கு போச்சு. இவன் தானே முதல்ல கருப்பாம்பூச்சி சொன்னா. ஏண்டா என் தங்கச்சிக்கு கரப்பாம்பூச்சினா பயம்னு தெரியுங்களா? தெரியும். கண்ணு நீ உள்ள போ கண்ணு. சரிண்ணா வா. அண்ணா என்னடா? ஆமண்ணா உள்ளுக்குள்ள என்னென்ன போச்சு? இந்த ஜென்மத்துல அந்த பூச்சி மட்டும் நான் சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு தாண்டா தெரியும். ஐயோ கரப்பாம்பூச்சிக்கு அந்த நிலைமைன்னா தேனுக்கு அவ்வளவுதான். நம்ம தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவானுங்க. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. ஐடியா வந்துருச்சு. அக்கா உங்க கத்திரிக்கோளை கொஞ்சம் கொடுங்கக்கா. ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு திருப்பி கொடுத்துட்றேன். என்ன வேட்டைக்காரா தெரியாதவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறிய? இந்த எடுத்துட்டு போ. சரிக்கா. அண்ணா இங்க என்ன பண்ற? சின்னம்மா கோயிலுக்கு கூட்டு வந்தனே. அண்ணா ஒரு முக்கியமான விஷயம்ண்ணே. கிட்ட வாங்கண்ணே. என்ன விஷயம்? வாங்கண்ணே. சொல்லு. சீக்கிரம் வாங்கண்ணே. என்ன விஷயம் சொல்லுப்பா. சின்னம்மா தாவணியில தேல் இருக்குண்ணே. இது ஐநா சபையில வச்சு பேச வேண்டிய சமாச்சாரம். நான் சாமியை வீட்லயே கும்பிட்டுக்கிறேன். ஆளை உருவா சாமி. இருங்கண்ணே. என்ன சொல்லு. நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரி நான் மாட்டிக்க மாட்டேன்னே. எப்படி? சின்னம்மாவுக்கே தெரியாம தாவணி இருக்கிற தேரை எடுக்கிறதுக்கு நான் சேப்பர் ஐடியா வச்சிருக்கேன்ல. என்ன ஐயா? என்ன ஐயா? ஏன் சொல்லு கேக்குது. அண்ணே முடிச்சிட்டு வந்து அப்புறமா சொல்றேன். என்ன ஐடியாவா இருக்கும்? ஃபாலோ பண்ணுவோம். அம்மா அர்ச்சனை பண்ணணுமா? என்ன பண்றான்னு தெரியலையே. அட பாவி கத்தரிக்கோளு. ஐயோ ஐயோ தாவணியை கட் பண்றான். இன்னைக்கு அவனுக்கு சங்குதான். என்ன தைரியம்டா பரதேசி நாயே. வேற எவனா இருந்தாலும் கைய வெட்டி ஜாக்கிரதை. வேட்டக்காரா வேட்டக்காரா நான் வேணா உன்னை சைக்கிள்ல வீட்டுல விட்டு வரட்டா? வேண்டாமே நான் போய்க்கிறேன். என்ன கணக்கு புள்ள? வேட்டக்காரன் ரொம்ப நல்லவமா. உனக்கு அவனை பத்தி தெரியாது. இன்னைக்கு அவன் என்ன பண்ண தெரியுமா? தெரியுமா? நானும் கோயிலுக்கு வந்திருந்தேன். உன் உயிரை காப்பாத்துறதுக்கு தாமா அவன் உன் தாவணியை கட் பண்ணாம. என்ன சொல்றீங்க? உண்மைதாமா சொல்றேன். இந்த பாருங்க, இந்த தேல் உங்க தாவணியில இருந்துமா. கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுற நீங்க
தேள் இருக்குன்னு சொன்னான். என்ன ஆகுமோன்னு பயந்தான். அவன் உங்க தாவணியை கட் பண்ணாமா. வேட்டக்காரன் நேற்று இன்னைக்கு இல்லம்மா, 20 வருஷமா எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த தப்புமே பண்ணல. ரொம்ப நல்லவமா, கள்ளம் கபரம் இல்லாதவன். எவ்வளவு வேலை கொடுத்தாலும் மாடு மாதிரி உழைப்பாமா. அவனை போய் மாட்டாடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாமா. அதை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குமா.